இன்னைக்கு பிக் பாஸ் ஷோ பார்க்கும்போது உண்மையாவே மனசு அவ்வளோ பதட்டமா இருந்தது. அந்த இடம் எவ்வளோ சேஃபான இடம்னு எனக்கு தெரியும். பட் அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு 2 ஆட்கள் இருக்கிறதுனால என்னோட ஃப்ரெண்டு உண்மையாவே உள்ள சேஃபா தான் இருப்பாளா அப்படிங்கிற ஒரு குழப்பமே என் மண்டக்குள்ளார வந்துருச்சு. தட் ஹவு திஸ் பீப்புள் பிஹேவ். இவங்க 2 பேரையும் எப்படி சொல்றது, டிஃபைன் பண்றதுன்னு எனக்கு தெரியல. நார்சிஸ்டிக், செல்ஃப் சென்டர்ட், இன்னும் வேற என்ன வார்த்தை இருக்கு இவங்களை டிஃபைன் பண்றதுக்கு? ஏன் டிக்ஷனரின்னு இல்ல, இந்த உலகத்துல வார்த்தை இருக்குதானே தெரியல. இவங்க 2 பேரும் அந்த மாதிரி ஒரு ஜென்மங்களா இருக்காங்க. ஒருத்தவங்களை ஒரு டாஸ்க்குக்காக அந்த கார்ல இருந்து நீ கீழே தள்ளி விட்ட, சரி. ஆனா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிக்ஸ் வர்ற டைம்ல, நான் ஃபுல் லைவ் பார்த்தேன், ஃபிக்ஸ் வர டைம்ல உட்காந்து இந்த அம்மா என்ன தெரியுமா சொல்றாங்க, நீங்க என்ன போன டாஸ்க்ல என்ன பண்ணீங்க, அதை விடவா நான் பண்ணிட்டேன்னு கேக்குறாங்க. உன்னோட ஆக்ஷன் ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணிடுச்சு, அது சரியோ தப்போ, அதை எப்படி நீ நியாயப்படுத்தலாம்? அந்த இடத்துல எப்படி நீ நியாயப்படுத்துற? ஹூ ஆர் யூ? சொல்லியிருந்த பாரு வில் த்ரோ எனிஒன் அண்டர் த பஸ்ன்னு. ஆனா இப்ப சொல்றேன், பாரு வந்து வில் நாட் த்ரோ எனிஒன் அண்டர் த பஸ். ஏன்னா பஸ்ல போட்டா கூட அந்த பஸ்ஸோட 2 டயருக்கு நடுவுல இருக்க கேப்ல அவங்க தப்பிச்சு வந்துருவாங்க. அதனால அவங்கள புல்டோசர்ல போட்டு அரைச்சு குடிச்சிடணும் பாருக்கு. இந்த மாதிரி ஒரு பொண்ணை இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட சொல்ல முடியாது. இந்த 2 பேர் மாதிரி ஒரு ஹியூமன்ஸை நான் பார்த்ததே கிடையாது. சரி, கமருதனும் சரி சொல்ற விஷயம் என்னன்னா, லாஸ்ட் கேம்ல நீங்க எங்களை பண்ணாதான் நாங்க பண்ணிட்டோம். கமருதன் இருக்கான் எரும மாடு மாதிரி. அவன் சொல்றான், இங்க பாரு சுபி, நீயும் அரோராவும் என் மேல வந்து என் கையை வந்து இப்படி ஹோல்ட் பண்ணி புடிச்சுக்கிட்டீங்கன்னு. உன்னோட வெயிட் என்ன, உங்க 2 பேரும் வெயிட் என்ன? ஓகே, உனக்கு ஹர்ட் ஆகுதுன்னு சொல்றியா, சரி ஓகே, நியாயம். அப்போ உனக்கு ஹர்ட் ஆகும்போது ஒருத்தவங்க உனக்கு கண்டுக்காம நீ போய் அலறனா, அதே தானே இப்ப நீ இன்னொருத்தவங்களுக்கு பண்ற. ஹவு டு யூ ஹேவ் த ஹார்ட்? என்ன ஒருத்தவங்க கஷ்டப்படுத்திருக்காங்கன்னா அந்த இடத்துல நான் இன்னொருத்தவங்களை வச்சு பார்க்க மாட்டேன். அப்ப நீ யாரு? நீ எந்த மாதிரி ஒரு மனுஷன்? இந்த இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது நடுவுல வந்து அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்த உடனே சபரியா இருக்கட்டும், வினோதா இருக்கட்டும், டாஸ்காவது ஒன்னாகுதுன்னு எழுந்து வந்த விதம் உண்மையாவே எனக்கு வந்து ஹார்ட் டச்சிங்கா இருந்தது. ஐ ஃபெல்ட் வெரி பேட் அண்ட் வெரி கில்ட்டி. சபரியை நம்ம உள்ள போய் இந்த மாதிரி பேசிட்டோமே, இந்த மனுஷன் இப்படி இருக்காரேன்னு எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது. இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு நடக்கும்போது நான் அந்த இடத்துல ஒரு ஹியூமனிட்டி சூஸ் பண்ணது, எனக்கு அந்த மனுஷன் மேல ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் வந்துருச்சு. இதை தாண்டி திவ்யா வந்து பார்வை கிழிச்சாங்க. எனக்கு வந்து நான் வாய மூடு பாரு, உனக்கெல்லாம் என்ன பாரு மரியாதை, உன்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் எதுக்கு மரியாதைன்னு கேட்கும்போது, அப்பா என் மனசுல இருக்கிறது எல்லாமே பேசு, விட்டு ஒரு அடி கூட அடிச்சிருமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. என்னதான் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அடிச்சிருன்னு எனக்கு தோணுனாலும், திவ்யா வந்து எந்த இடத்துல நிறுத்தணுமோ ஒரு கெட்ட வார்த்தை கூட பேசாம அந்த இடத்துல அவ்வளோ அழகா பாரு வந்து ஆப்போஸ் பண்ணி நின்னாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இடத்துல சபரியா இருக்கட்டும், விக்கல்ஸ் விக்ரமா இருக்கட்டும், வினோதா இருக்கட்டும், திவ்யாவா இருக்கட்டும், இந்த இடத்துல அந்த ஒரு நபருக்காக நின்ன எல்லாருக்குமே they earned my respect.